உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் TechLancer. ஸோ ஆல்ரெடி OnePlus 6 ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது OnePlus 6 ஃபோனில் என்ன அஃபிஷியல் லீக்ஸ் இதுவரையும் OnePlus 6 வந்து அஃபிஷியலாக வந்து வந்திருக்கு. இது முதற்கொண்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் எப்படி வந்து வாங்கலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் வந்து ஃபாலோ பண்ணலாம். லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து பேசிட்டே இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி பார்க்க போகிறது எல்லாமே அஃபிஷியல் லீக்ஸ் OnePlus 6 இதுவரையும் வந்திருக்கிறதா வந்து பார்க்க போகிறோம். அதுவும் வந்து ப்ரூஃப்ஸோட தான் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி Snapdragon 845 சிப்செட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இதுவரையும் லாஸ்ட்டில் லான்ச் ஆன Snapdragon சிப்செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Snapdragon 835 வந்து லான்ச் ஆகிருந்தது. ஸோ அதுவும் பலவிதமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த Snapdragon 845 சிப்செட்டை கொஞ்சம் லிமிடெட் நம்பர் ஆஃப் ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா OnePlus 6 வந்து அது வரப்போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா Mi Mix 2S வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த Snapdragon 845 சிப்செட்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் கொண்டான ஒரு ப்ராசஸர் அப்படின்றதே வந்து சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இதுவரையும் முன்னாடி பார்க்கும்போது நமக்கு Mi Mix 2S வந்து இந்த Snapdragon 845 சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா OnePlus 6லையும் அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ண போகிறதா அவங்க தரப்புலேருந்தே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இரண்டாவது அஃபிஷியல் ப்ரூஃப் என்ன பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் வந்து அவங்க சைடில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ கூட அதுதான். ஸோ அஃபிஷியலாக OnePlus 6 தரப்புலேருந்து லான்ச் பண்ணதான். ஸோ இது எந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபாக இல்லை வாட்டர் ரெசிஸ்டன்ஸாக இல்லை எந்த மாதிரி ஐபி ரேட்டிங்ஸ் வந்து இதுக்கு வந்து வரும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸுக்கு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கிடையாது. ஆனால் ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது மட்டும் கன்ஃபார்மாக வந்து தெரியுது. ஸோ மூன்றாவது அஃபிஷியல் லீக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்ச். கன்ஃபார்மாக இந்த ஃபோனில் வந்து நாட்ச் இருக்கும். ஸோ iPhone 10 தான் ஃபஸ்ட்டு இந்த நாட்ச் டிசைன் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதனை தொடர்ந்து பல விதமான ஸ்மார்ட் ஃபோன் இந்த நாட்ச் டிசைன் வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இருக்க பட்சத்தில் இந்த பர்டிகுலர் டிசைனை இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயம்னால OnePlus 6 இதையும் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த நாட்ச் டிசைன் எவ்வளோ நாள் வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ இவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணி தான் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இவங்களும் நாட்ச் டிசைனோட தான் போயிருக்காங்க. அதுவும் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நான்காவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ Google I/O 2018 வந்து நடந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Android P பற்றி நிறையா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ட்வீட்டை பார்த்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க, OnePlus 6ம் இந்த Android P பற்றி பேசியிருக்காங்க. எங்கள் OnePlus 6லையும் இந்த Android P பீட்டா வெர்ஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சைட்லேருந்து அஃபிஷியல் ட்வீட்டே வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய இமேஜ்லேயே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அதனால கன்ஃபார்மாக OnePlus 6ல் Android P வர்றதுக்கு எக்கச்சக்க சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா. ஸோ இதில் ரொம்பவே ஸ்லோ மோஷன் கூடிய உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் வந்து இருக்கும் அப்படின்றது வந்து கிளியராக வந்து தெரியுது. பார்த்தீங்கன்னா இந்த டீசர் வந்து பார்க்குறீங்க, இதில் ஸ்லோ மோஷன் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ மேபி சாம்சங்காக கொடுக்கக்கூடிய காம்படிஷன் அப்படின்றது தெரியல. ஏன்னா சாம்சங்கில் உங்களுக்கு 960 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க S9+. ஸோ மேபி அந்த இதுக்கு ஒரு காம்படிஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இதுலேயும் வந்து ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் வந்து எவ்வளோ கொடுப்பாங்க, அதனால இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் எந்த அளவுக்கு ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் வந்து இருக்கும், 4K வீடியோஸில் ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனால் ஸ்லோ மோஷன் வீடியோஸ் இருக்குன்றது மட்டும் கன்ஃபார்மாக வந்து தெரியுது. ஸோ அடுத்த லீக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் 2 கலர்ஸில் வந்து வரதுக்கு எக்கச்சக்கன் சான்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக், இன்னொன்று வந்து ஒயிட். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிதாப் பச்சன் அவர் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து அவரே வந்து இந்த பர்டிகுலர் ட்வீட் வந்து போட்டிருக்காரு. ஸோ போட்டுட்டு இது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகிடும், எல்லாருக்கும் வந்து லீக்ஸ் ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு மறுபடியும் அந்த போஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த போட்ட ஒரு போஸ்ட் தான் இது. இதில் வந்து பார்க்குறீங்க, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus 6ஓட CEO இருக்காரு. அதே மாதிரி அமிதாப் பச்சன் சைடு உட்காந்துருக்காரு. உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிளாக் அண்ட் ஒயிட் வேரியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய லீக் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கிளாஸ் பேக் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிளாஸ் பேக் இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக இதில் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸே இருக்குது. ஸோ டிசைனை வந்து பார்க்கும்போது சில இடத்துல பார்க்கும்போது மேட் ஃபினிஷாக வந்து தெரியுது, சில இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு கிளாஸ் பேக் வந்து தெரியுது. ஸோ இந்த இரண்டில் கன்ஃபார்மாக வரதுக்கு நிறைய சான்ஸ்கள் வந்து இருக்குது. ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலர்ட் ஸ்லைடர் வந்து மேபி ஒரு பொசிஷன் வந்து மாற்றிருக்கலாம். ரைட் சைட்லேருந்து இல்லை லெஃப்ட் சைடு மாற்றிருக்கலாம், இல்லை லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மாற்றிருக்கலாம். ஏதாவது ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அலர்ட் ஸ்லைடர் எக்ஸ்ட்ரா டெடிகேட்டட் ஒரு பட்டன் வந்து இருக்குது அப்படின்றது மட்டும் இன்னொருக்கு கன்ஃபார்மாக வந்து தெரியுது. ஸோ கடைசியாக பார்க்க போகிற லீக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர் சீரிஸ். ஸோ அவெஞ்சர் சீரிஸும் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொண்டு வரதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு பர்டிகுலர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
அவெஞ்சர்ஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவெஞ்சர்ஸ் லவர்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸாக வந்து இருக்கும் அவங்க இந்த அவெஞ்சர்ஸ் OnePlus 6 எடிஷன் வந்து வாங்குறதுக்கு. அதனால OnePlus 6ல வந்து இப்போ வரையும் வந்திருக்க அஃபிஷியல் லீக்ஸ் வந்து இதுதான். மொத்தமாக வந்து பார்க்கும்போது இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது மட்டும் தெரியுது. இன்னும் டீட்டெயிலான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபோன் வந்து லான்ச் ஆகும்போது நம்ம வந்து போடலாம். அதே மாதிரி OnePlus 6 வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது இந்த OnePlus 6 நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்ற இன்னொரு இன்ஃபர்மேஷனாக வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வருகிற 13லேருந்து 16 தேதி பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. 1000 rupees ஒரு கிஃப்ட் கார்டு வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் OnePlus 6 வந்து சேலுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா 21, 22 தேதி உங்களுக்கு அமேசான் பிரைமில் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சேல் வருது. ஸோ நீங்கள் வந்து அமேசான் பிரைம் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்லியர் ஆக்சஸ் வந்து இருக்கும், நீங்கள் அப்படியும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா ஆஃப்லைனில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ OnePlus 6 பாப்அப் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 7 சிட்டிஸில் வந்து இந்த இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர், டெல்லி, மும்பை, கொல்கட்டா, புனே, அகமதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு 7 சிட்டிஸில் இந்த OnePlus 6 பாப்அப் ஸ்டோர்ஸ் வந்து இருக்குது. அதுக்குண்டான லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்களும் போய் அங்கே போய் ஆஃப்லைன் வந்து வாங்கிக்கலாம். இந்த பர்டிகுலர் ஆஃப்லைனில் வாங்கும்போது யார் வந்து ஃபஸ்ட்டு வராங்களோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் வந்து கொடுக்க போகிறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு போய் நின்றுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் தகவல் வந்து சொல்கிறேன். இந்த OnePlus 6ஓட அஃபிஷியல் லான்ச் வந்து நீங்கள் வந்து என்னைக்கு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் 16 தேதி வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் டைம் படி பார்த்தீங்கன்னா இரவு 9:30 மணிக்கு வந்து அந்த அஃபிஷியல் லான்ச் வந்து இருக்குது. ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணுற டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா May 17 தேதி 3 மணிக்கு மும்பையில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. லைவ் செஷனாக இதுவும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம். சொன்ன மாதிரி OnePlus 6 நம்ம சேனல் வந்து அஃபிஷியலாக வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். OnePlus 6 மொபைல் வாங்கி ஸோ அதில் பல விதமான ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான் வந்திருக்கேன். புது செட்டப் எப்படி இருக்குது அதையும் பற்றி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான டீட்டெயிலான வீடியோ சொல்ல நான் உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.